ஹாய்! வெல்கம் டூ மார்க்கெட் டைம்ஸ். ஃபர்ஸ்ட்டு ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு குடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃபிரெண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ரொம்ப ரிஸ்க்கானது. அதுலயும் வந்து ஆப்ஷன்ல இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது ஹை ரிஸ்க். ஸோ அந்த ரிஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்பெர்ட்டா இருந்து மார்க்கெட்ல வந்து நல்லா வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிய வச்சு நீங்க ட்ரேட் பண்றதா இருந்தாலும், நீங்களும் இந்த மாரி ஒரு ரிஸ்க்க கடந்து தான் நீங்க வந்து வந்திருப்பீங்க. ஸோ அதனால வந்து முழுக்க முழுக்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நம்ம வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணணும்? ஒரு பிகினர்ஸ் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும்? ஆ அதுவும் ஆப்ஷன் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நெறையா வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் நெறையா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஆ இருக்குது. ஸோ நம்மளுமே நம்மளுடைய சேனல்ல நெறையா குடுத்துருக்கோம். ஆ அதுவும் இல்லாம ஆ ரொம்ப சிம்பிளா மார்க்கெட்ல வந்து இப்படி தான் வந்து ஒரு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விளக்கத்தோட நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? ஆ நான் வந்து நம்மளுடைய சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ் தான். மார்க்கெட்ட வந்து நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுவும் ஆப்ஷன் மார்க்கெட் ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கேன். அந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ரிஸ்க்க புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னன்னா, டாப் அண்ட் பாட்டம். ஸோ ஒரு சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சா மட்டும் தான் மார்க்கெட் வந்து எங்கேருந்து நமக்கு வந்து பை நடக்கும், எங்கேருந்து செல் நடக்க வாய்ப்பு இருக்கு. அ எது வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும், சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு 3 டெக்னிக்கலான ஒரு 3 இண்டிகேட்டர் அதுவுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூர்லி பிரைஸ் ஆக்ஷன பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலிங்கர் பாயிண்ட். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இங்க எடுத்துக்கக்கூடிய இண்டிகேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்டி, எம்ஏசிடி. ஓகேவா? ஸோ எம்ஏசிடி, வால்யூம் ஃபிக்ஸ் எம்ஏசிடி ஒண்ணு எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து அ ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ இந்த 3 இண்டிகேட்டர் வச்சு தான் நம்ம வந்து ஆ இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிய நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த போலிங்கர் பேண்ட் எப்படி நமக்கு வந்து இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ போலிங்கர் பேண்ட்ல வந்து 3 பேண்ட் உண்டு. ஓகேவா? ஸோ அப்பர் பேண்ட் ஒண்ணு, லோவர் பேண்ட் ஒண்ணு, ஸோ மிடில் பேண்ட் ஒண்ணு. இந்த மிடில் பேண்ட் வந்து என்னன்னா, ஒரு 20 மூவிங் ஆவரேஜ் இருக்கு இல்லையா? ஸோ 20 மூவிங் ஆவரேஜ வந்து கால்குலேஷன் பண்ணி போகும். 2வது இது வந்து என்னன்னா, இந்த பேண்ட் வந்து ரொம்ப சுருங்கி இருக்கு அப்படின்னா, ஆ நமக்கு வந்து ரேஞ்சஸ் அதாவது பிரைஸோட ரேஞ்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த பேண்ட் விரியும்போது, இப்ப இந்த பேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நல்லா விரியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேல் சைடு பேண்ட் விரியுதுன்னா, அப்ப வந்து பிரைஸ் வந்து அப் சைட்ல போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதே இது பேண்ட் வந்து கீழ் சைட்ல நமக்கு கீழ லோவர் பேண்ட் வந்து நமக்கு வந்து கீழ வந்து விழுது அப்படின்னா, ஸோ இந்த பிரைஸ் வந்து கீழ வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது பியூர்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைஸ் ஆக்ஷன பேஸ் பண்ணி தான் இந்த அ போலிங்கர் பேண்ட் இண்டிகேட்டர் வந்து நமக்கு வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு பிகினர்ஸா இருக்கும்போது, போலிங்கர் பேண்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்மளால வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் மார்க்கெட்டோட டைரக்ஷன் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அது மட்டும் இல்ல, இதுக்கு வந்து நம்ம வந்து இன்னொன்னு கூட நம்ம எடுத்திருக்கிறது வந்து எம்ஏசிடி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ எம்ஏசிடி, மேக்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர். ஸோ இதுவும் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டோட டைரக்ஷன வந்து நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். என்ட்ரி எங்க ஆகுறது? ஏன்னா நமக்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து எந்த இடத்துல ஆகணும், எக்ஸிட் எந்த இடத்துல ஆகணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அத வந்து நம்ம வந்து இந்த எம்ஏசிடிய வச்சு நம்மளால வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் எம்ஏசிடி இண்டிகேட்டர் நெறைய பேர் நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ யூஸ் பண்ணாலும் ஆ இது வந்து நீங்க இந்த மாதிரி அதாவது என்னன்னா, எப்படி நீங்க இத வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ராப்பரா நீங்க புரிஞ்சிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ புரிஞ்சிருந்தாலும், புரியாட்டாலும் நான் வந்து ஒரு தடவ உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். ஸோ இது வந்து இந்த ப்ளூ கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஏசிடி மேக்டியோட சிக்னல். ஸோ எப்பல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த ரெட் கலர் லைன் இருக்கு இல்லையா? ஸோ அதுல 2 லைன் உண்டு. ரெட் உண்டு. ஒரு ப்ளூ வரும். ஸோ ப்ளூ வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து மேக்டியோட எம்ஏசிடியோட சிக்னலா இருக்கும். ஓகேவா? ஸோ எப்ப இந்த ரெட் கலர் லைன் வந்து இந்த ப்ளூ வந்து எப்போ இந்த ரெட்ட கிராஸ் பண்ணுதோ, அப்போ வந்து செல்லிங் நமக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம்.
ஓகேவா? ஸோ எப்போ வந்து நமக்கு வந்து இங்க வந்து இந்த ப்ளூ வந்து இந்த ரெட்ட வந்து கிராஸ் பண்ணி மேல போகுதோ, அப்போ பையிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ இத வந்து நம்ம வந்து எம்ஏசிடி போலிங்கர் பேண்ட். இப்போ வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எது? ரெசிஸ்டன்ஸ் எது? அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ப்ரீவியஸ்லி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஆ ஃபிக்ஸட் வால்யூம் ரேஞ்ச் ப்ரொஃபைல் நம்ம எடுத்துருக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமா வந்து ப்ரீவியஸ்ல எப்படி எங்க அந்த ட்ரேட் நடந்திருக்கு. இதுல 3 லைன் வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அத நம்ம வந்து சார்ட்ல உங்களுக்கு காமிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து வேல்யூ ஏரியாவுடைய ஹை இருக்கும். அடுத்து வந்து வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்கும். மிடில்ல வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இது வந்து அதிகமா ட்ரேட் நடந்த இடம். டோட்டலா வந்து இது வந்து ஒரு இந்த 2, 3 லைனுமே வந்து 70% ஆஃப் ட்ரேட் வந்து ப்ரீவியஸ்லி இதுல நடந்திருக்கும். 70% ட்ரேட் வந்து இந்த 3 இடத்துக்குள்ள தான் நடந்திருக்கும். வேல்யூ ஏரியா லோலயும், வேல்யூ ஏரியா ஹை, ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த 70%ல பர்ட்டிகுலரா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருந்தா இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா, வால்யூம் வந்து அதிகமா ட்ரேட் நடந்த இடம். அப்போ வந்து இது வந்து நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த 3மே வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாவோ, ரெசிஸ்டன்ஸாவோ மார்க்கெட் மறுநாள் எங்க ஓப்பன் ஆகுதோ, அத பொறுத்து நமக்கு மாறும். ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழ, இந்த ஏரியாக்கு கீழ நமக்கு வேல்யூ ஏரியாக்கு கீழயோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழயோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலயோ மார்க்கெட் வந்து மறுநாள் ஓப்பன் ஆகும்போது, என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இது சப்போர்ட்டாவோ, ஆ நமக்கு வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகும். அதே மாரி இந்த வேல்யூ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, இது ரெசிஸ்டன்ஸாவும், கீழ இருக்கக்கூடிய இந்த வேல்யூ ஏரியா லோங்கிறது நமக்கு சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆகும். ஸோ டோட்டலா வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளால வந்து ஈஸியா வந்து இந்த ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல வச்சு நம்மளால ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 3 இண்டிகேட்டர் இந்த 3யுமே வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வியூல 2 இண்டிகேட்டர் வந்து நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல்ங்கிறது வந்து நம்ம வந்து தனியாவே அத வந்து டேப் இருக்கும். நம்ம எடுத்து அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறதும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த 3 இண்டிகேட்டருமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு பிகினரா நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றோம் அப்படிங்கும்போது ஈஸியா நம்மளால வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுட்டு அந்த மார்க்கெட்டோட டைரக்ஷன் கூடயே போயிட்டு நம்மளால ப்ராஃபிட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இந்த இதுக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் வந்து நம்மளால வந்து பண்ண முடியும். சின்ன அமௌண்ட் வச்சு. ஓகேவா? ஸோ ஒரு மினிமமான அமௌண்ட் ஒரு 10,000 20,000 அப்படின்னு சொல்லி வச்சுட்டு சின்ன சின்ன அமௌண்ட் வச்சுட்டு ட்ரேட் பண்ண வரக்கூடிய ஒரு பிகினருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வழிகாட்டுதலாக தான் நம்ம வந்து இந்த வீடியோவ நம்ம மேக் பண்றோம். ஓகே, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து சார்ட்ல எப்படி பண்றது? இத எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றது? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு விரிவா பார்க்கலாம். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேட்டர்ஸுமே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நான் உங்களுக்கு வந்து முதல்ல இருந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. போலிங்கர் பேண்டு, மேக்டி எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த டிராயிங் லைன் 4 லைனையுமே நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ வந்து பிளாங்காக இருக்குது நமக்கு. நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட் எடுத்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் இது 5 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்குது. இதை 1 டே டைம் ஃப்ரேமுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து இந்த இண்டிகேட்டர் அதாவது என்னென்ன டூல் இருக்குது அப்படிங்கிற எல்லா டூலும் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டூல் இந்த இந்த பேட்டர்னில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூல் வந்து நமக்கு வந்து நீங்கள் வந்து ஸோ இங்கே டூல் நிறையா இருக்கும். இந்த டூலில் நமக்கு வந்து என்ன வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா லோ இதான் அப்படின்னா வச்சுட்டு இருக்கோங்களேன்.
ஸோ இது வந்து நம்ம வந்து 28ஆம் தேதி பார்க்குறோம். 29 ட்ரேட் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து 28ஆம் தேதியினுடைய நம்ம 29 ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ 28ல் வந்து இருக்கக்கூடிய லோவை மார்க் பண்ணிட்டு லோவில் இருந்து ஹைக்கு வந்து நம்ம வந்து இந்த ப்ரைஸ் இந்த இந்த வால்யூம் ஃபிக்ஸட் ரேஞ்சை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரு 3 லைன் தெரியும். அதுக்கு முன்னாடி இதில் செட்டிங்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய நண்பர்கள் இடையில கேட்பீங்க, நான் சொல்லியிருந்தேன். இது அடுத்த நாளுக்கும் வருது, நான் என்ன சார் செய்கிறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணலான்னா இது அடுத்த நாளையும் சேர்த்து கால்குலேஷன் பண்ணும். ஒரே நிமிஷம். இது வந்து எனக்கு நான் செட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஸ் அண்ட் ரைட்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து டிக்கில் இருக்கும். நீங்கள் வந்து புதுசாக எடுத்து யூஸ் பண்ணும்போது டிக்கில் இருக்கும். ஸோ டிக்கில் இருந்ததுன்னா இதை நீங்கள் எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே எக்ஸ்டென்ஸ் அண்ட் ரைட்டு நான் கொடுத்துட்டேன்னா அடுத்த நாள் வந்து இது கால்குலேஷன் பண்ணும் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மார்க்கெட் வந்து இப்போ நீங்கள் ஒரு இது ரைட் நீங்கள் எக்ஸ்டென்ஸ் அண்ட் ரைட்னு சொல்லி நம்ம டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் போகும்போது ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது இந்த இருக்கக்கூடிய வேல்யூ ஏரியா ஹை வேல்யூ ஏரியா லோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை மைக்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு புரியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து செட்டிங்ஸ் வந்து புரிஞ்சுட்டு செட்டிங்ஸை வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணணும். ஓகே. ஸோ இந்த எக்ஸம்ஷன் ரைட்டுன்னு இருக்கா இதை வந்து அன்டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. மற்ற எல்லாமே வந்து இது. ஸோ இது வந்து ரா லேஅவுட் வந்து நமக்கு வந்து நம்பர்லேயே கொடுத்துக்கோங்க. ரா சைஸ் வந்து நமக்கு வந்து 24ல் இருக்கட்டும். வால்யூம் வந்து அப் டவுனில் இருக்கட்டும். ஸோ வேல்யூ ஏரியா வந்து 70% நான் சொன்னேன் இல்லையா? ஸோ 70% அவ்வளோதான். ஸோ மற்ற ஸ்டைல் எல்லாமே வந்து இதில் வேல்யூன்னு இருக்கும். ஸோ வேல்யூ வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்பர் அதில் தெரியும். ஸோ வேல்யூ வேண்டான்னு விட்டுறலாம். வால்யூம் ப்ரொஃபைல் இருக்கட்டும். டெவலப்பிங்லாம் வேண்டாம். ஸோ கரண்ட்டில் இருக்கக்கூடிய இது மட்டும் நமக்கு வந்தால் போதும். ஓகே. இதை நம்ம ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் மார்க் பண்ணிக்கணும். இது வேல்யூ ஏரியாவுடைய ஹை. ஓகே. வேல்யூ ஏரியா ஹைக்கு வந்து சரி புழுவே இருக்கட்டும். வேல்யூ ஏரியா ஹை. ஸோ இது வேல்யூ ஏரியாவுடைய லோ. கீழே இருக்கக்கூடிய இந்த லைன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மட்டும் நம்ம வந்து கலர் வந்து வேறு மாற்றிக்கும், ரெட் மாற்றிக்கும். ஓகே. இப்போ இதை 5 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம 2 இண்டிகேட்டரில் வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ போலிங்கர் பேண்ட். போலிங்கர் பேண்ட். ஓகே. இந்த இருக்குது போலிங்கர் பேண்ட்டு கீழே இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த போலிங்கர் பேண்டை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து எம்ஏசிடி. இந்த ஸோ எம்ஏசிடி மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஷன் டைவர்ஜென்ஸ் இருக்கா? ஸோ இந்த இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ 2 இண்டிகேட்டர் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம். இதில் இருக்கிறதுல வந்து அப்பர் பேண்ட் லோவர் பேண்ட். ஓகே. பேக்ரவுண்ட் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை பேக்ரவுண்ட் வேணால் இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இன்புட். ஸோ 20 லென்த்து க்ளோஸு. ஓகே. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2லே இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே இது பண்ணிக்கோம். எம்ஏசிடியில் வந்து ஸோ இந்த ஸ்டைல் மட்டும் இந்த மேக்டிஸ் சிக்னல் இருக்கு இல்லையா? ஸோ சிக்னல் மட்டும் கொஞ்சம்
வெளியே தெரியுற மாதிரி நல்லா போல்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா? ஜீரோ லைன் சென்டரில் இருக்கக்கூடிய ஜீரோ லைன். ஸோ அதுவும் நம்ம கொஞ்சம் போல்ட்டாக வச்சுக்குவோம். ஓகே, இவ்வளோதான் நம்மளுடைய செட்டப். ஸோ மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து எங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ்லி வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது வந்து வேல்யூ ஏரியாவுடைய லோ, இது வேல்யூ ஏரியா ஹை. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து போலிங்கர் பேண்டோட இது லோவர் பேண்டு, இது அப்பர் பேண்டு, இது வந்து மிடில் பேண்ட். ஓகே, ஸோ இது வந்து மேக்டி சிக்னல் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே தான் இப்போ தான் நம்ம வந்து இதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எப்படி என்ட்ரி ஆகிறது, எப்படி எக்ஸிட் ஆகிறது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கேண்டில் ஓப்பன் கேண்டில் எங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட், அதாவது 28ஆம் தேதி நம்ம இந்த லைன்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். 29ஆம் தேதி மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இந்த மிடில் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இங்கே நமக்கு மிடில் பேண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகுது. எப்போவுமே வந்து லோவர் பேண்ட்டு மேலே, அதாவது அப்பர் பேண்ட்டுக்கு போயிட்டுனா அங்கேருந்து ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறது நம்மளோட இது. ஓகேவா? ஸோ நமக்கு சிக்னலே ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு வந்து சிக்னல் கிடைக்கும். எங்கன்னா மேக்டிம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக நமக்கு இங்கே இதுக்கு மேலே வருது அந்த லைனுக்கு சிக்னல் வந்து நமக்கு மேக்டிலையும் நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கி. இங்கே வந்து மிடில் பேண்ட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் ஓப்பன் ஆகுது. அது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இங்கே என்ட்ரி எடுத்தோம்னா இது வந்து நமக்கு வந்து இந்த லோவுக்கு கீழே நம்ம வந்து ஏன்னா இங்கே நமக்கு என்ட்ரி பாருங்கள், மூணுமே நம்ம கரெக்டாக கிடைச்ச பிறகு தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அதாவது என்னென்னா இங்கே நமக்கு வந்து எம்ஐசிடி மேக்டி வந்து நமக்கு வந்து சிக்னல் கொடுக்குது. லைன் நல்லா வந்துடுது. ஸோ மேக்டி சிக்னல் ஃபஸ்ட்டு சிக்னல் மேக்டி. ரெண்டாவது சிக்னல் நமக்கு வந்து இது மூவிங் ஆவரேஜ். ஸோ இது வந்து 20 மூவிங் ஆவரேஜ்னு சொன்னேன். ஸோ 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் ஓப்பன். ஸோ இதில் வந்து 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயும் ஓப்பன் ஆகினாலும் ட்ரேட் எடுக்கலாம். அட் த சேம் டைமில் இங்கே நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே இருந்தாலும் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இந்த மேலே வந்து போயிட்டு திருப்பி வந்து இதில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தாலும் நமக்கு வந்து ஒரு இது உண்டு. ஸோ மேலே நமக்கு போயிருச்சு. இப்போ நமக்கு வந்து இது ரெசிஸ்டன்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வந்து நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு வந்து இது வந்து வேல்யூ ஏரியாவுடைய ப்ரீவியஸ்லி வேல்யூ ஏரியாவுடைய ஹை இருக்குது. ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்கி, இந்த மேக்டி ஒரு என்ட்ரி கொடுக்கு அப்படின்னா இந்த என்ட்ரி நம்ம எடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இங்கே தான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே நம்ம என்ட்ரி எடுத்தோன்னா என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒன்று ப்ராஃபிட் கொடுக்காம போகலாம், இல்லைனா ரிவர்சல் ஆகலாம், இல்லைனா மார்க்கெட் சைட்வேஸாக போகலாம். ஸோ ரெண்டு நடக்கலாம். இல்லை ஏதோ மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்ஸ் வந்து மேலே போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ மேலே வந்து எப்போவுமே நம்ம வந்து டாப் எது பாட்டம் எதுங்க, நம்ம வந்து ஒரு பை பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட்டில் இருக்கும்போது தான் மார்க்கெட் வந்து நம்ம வந்து மூவ் ஆகும்போது நமக்கு வந்து பை பண்ணணும். அப்போ சப்போர்ட் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இதெல்லாம் சப்போர்ட். மேலே இருக்கக்கூடியது வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா ப்ரீவியஸ்லி இங்கே தான் வந்து அதிகமாக வந்து 70% ட்ரேட் வந்து இந்த ஏரியாவில் தான் நடந்திருக்கு நமக்கு. ஓகேவா? ஸோ 70% ட்ரேட் வந்து இந்த 3 வேல்யூ ஏரியாக்குள்ளே தான் நடந்திருக்கு. இந்த 3 லைனுக்குள்ளே தான் நடந்திருக்கு. அப்போ மேலே இருக்கிறது வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் அப்ளை சொல்லியிருந்தேன். அதாவது வேல்யூ ஏரியா ஹைங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், லோங்கிறது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து அது மாறும். ஓகேவா? அதுமாதிரி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறதும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன், வேல்யூ ஏரியா லோவுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன். அப்போ ஓப்பன் ஆகிறது போது இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து இதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. மேலே இருக்க ஒரே ஒரு லைன் மட்டும் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அப்போ மேக்டி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சிக்னல் கொடுத்துருது. ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலே நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கிது. சிக்னல் மேக்டி வந்து நமக்கு வந்து கீழே போயிட்டு 0 லைனுக்கு கீழே போயிருக்கு. மார்க்கெட்டில் போய் தான் 0 லைன். ஓகேவா? ஸோ 0 லைனுக்கு கீழே இருந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து மேக்டி வந்து நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கு. இங்கே போலிங்கர் பேண்ட்டுக்கு மேலேயும் இருக்குது, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலேயும் இருக்குது மார்க்கெட். அப்போ நம்ம என்ட்ரி எடுத்தால் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டார்கெட் எதுவாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து போலிங்கர் பேண்டோட ஹை. ஸோ அப்பர் பேண்ட் இருக்குது. ஸோ அப்பர் பேண்ட் போயிட்டு திருப்பி மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா ஒன்று இந்த ஏரியா வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வரைக்கும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா இந்த மிடில் பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு திருப்பி வந்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ இதுதான். ஸோ ஈஸியாக நம்மளால் வந்து ஒரு ஒரு பிகினராக நம்ம வந்து மார்க்கெட் எங்கே போகுது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியலை புரியலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த செட்டப் வச்சு நீங்கள் ஈஸியாக ட்ரேட் எடுக்க முடியும். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு தான்.
இதுக்கு வந்து ஒரு பெரிய டெக்னிக்கல் நாலேஜ் இல்லைன்னா நம்ம வந்து 1 வருஷம் 2 வருஷம் தெரிஞ்சிருக்கணுங்கிறதுல ஈஸியாக இந்த வீடியோ உங்களுக்கு புரியலை, நீங்கள் வந்து ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா திருப்பி திருப்பி இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஈஸியாக புரியும். ஈஸியாக நீங்களும் வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.